வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆட்ட நாயகன் விருது வாங்கியதும் பும்ரா பேட்டி. இந்த ஜாம்பவான்கள் தான் காரணம். அதாவது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தை 106 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடித்தது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை கொடுத்த இங்கிலாந்தை இந்த போட்டியில் வீழ்த்திய இந்தியா 1-1 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்து சொந்த மண்ணில் அவ்வளவு எளிதாக சாய்ந்துவிட மாட்டோம் என்பதை நிரூபித்துள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்கிய அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா ஜெய்ஸ்வால் 209 ரன்கள் குவித்த உதவியுடன் 396 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து தங்களால் முடிந்த அளவுக்கு போராடியும் 253 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதே போல அந்த அணிக்கு அதிகபட்சமாக ஜாக் ரவ்லி அவர்கள் 76 ரன்கள், இந்தியா சார்பில் அதிகபட்சமாக பும்ரா 6 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து 143 ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய இந்தியா சுப்மன் கில் 104 ரன்கள் குவித்த உதவியுடன் 399 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. இறுதியில் அதனை சேசிங் செய்த இங்கிலாந்து கடுமையாக முயற்சித்தும் இந்தியாவின் தரமான பந்து வீச்சில் 292 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியை சந்தித்தது. அந்த அளவுக்கு பந்து வீச்சில் துல்லியமாக செயல்பட்ட இந்தியா சார்பில் அஸ்வின் மற்றும் பும்ரா தலா 3 விக்கெட்டுகளை எடுத்தார்கள். இந்த வெற்றிக்கு ஜெய்ஸ்வால் 209 ரன்கள் அடித்தாலும் தேவைப்படும் நேரங்களில் முக்கிய விக்கெட்டுகளை எடுத்து மொத்தம் 9 விக்கெட்டுகளை சாய்த்து முக்கிய பங்காற்றிய பும்ரா அவர்கள் ஆட்டநாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். அத்துடன் இந்த போட்டியில் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 150 விக்கெட்டுகளை எடுத்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். இந்த நிலையில் தான் தமக்கு சாதனைகளை விட வெற்றியை முக்கியம் என்று தெரிவிக்கும் பும்ரா அவர்கள் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சனும் எந்த வகையிலும் போட்டியிடவில்லை என்றும் கூறினார். இது பற்றி பேசியது என்னவென்றால், ஏற்கனவே சொன்னது போல நான் சாதனைகளை பார்ப்பதில்லை. இளமையாக இருந்தபோது எனக்கு ஆர்வத்தை கொடுத்தது. ஆனால் தற்போது அதுவும் ஒரு பகுதியாகவும் இளம் வீரராக முதலில் நான் யார்கர் பந்துகளை வீசுவதற்கு கற்றுக்கொண்டேன். குறிப்பாக வக்கார் யூனிஸ், வாசிம் அக்ரம், ஜாகிர்கான் போன்ற ஜாம்பவான்களை நான் பார்த்து உள்ளேன். நாங்கள் அடுத்த தலைமுறையை நோக்கி நகர்வதால் எங்களின் இளம் வீரர்களுக்கு உதவி செய்யும் வேலை என்னுடையதாகும். அதே போல ரோஹித் சர்மாவுடன் நீண்ட காலமாக விளையாடுகிறேன். ஜேம்ஸ் ஆண்டர்சனை எப்போதும் போட்டியாக நினைப்பதில்லை. கிரிக்கெட்டுக்கு முன்பாக நான் வேகப்பந்து வீச்சின் ரசிகன். எனவே அவரை போன்றவர்கள் சிறப்பாக செயல்பட்டால் அதற்கு பாராட்டுக்கள். சூழ்நிலையை பார்த்து பிச்சில் எனக்கு என்ன உதவி கிடைக்கும் என்பதற்காக செயல்படுகிறேன் என்று பும்ரா அவர்கள் கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.